நாம் வாழ்க்கையில் எதை ஆதாரமாக வைத்து ஆணவப்படுகிறோம்? காலம் எத்தனை நாள் விட்டு வைக்கும் நமது பதவியா? நாம் சேர்த்த சொத்து சுகங்களா? நமது படிப்பா, நமது வீடா? நமது முன்னோர்களின் ஆஸ்தியா? நமது அறிவா? நமது பிள்ளைகளா? எது நம்மை காப்பாற்றப் போகிறது? இரத்தம் சுருங்கி நமது சுற்றமெல்லாம் ஒதுங்கிய பின் எதுவுமே நம்மை காப்பாற்றப் போவதில்லை. ஆகையால் ஒரே முறை வாழப்போகிறோம். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் பல 100 மடங்காக அறுவடை செய்யப் போகிறோம். அளவில்லா மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வோம். நன்மைகளை 1000 மடங்காக தவறவிட்டதற்கும் இழந்துவிட்டதற்கும் எதையும் யாரையும் காரணம் காட்டிவிடாதீர்கள். எல்லாமே வாழ்க்கை நம்மோடு விளையாடும் சின்ன சின்ன விளையாட்டு. ஆகையால் எதிர்காலத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை நினைவாக வைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்காலம் நிறைவாக இருக்கும். அதாவது உறங்கினால் எழறமோ தெரியல. ஒரு நிலையில்லாத வாழ்க்கை. அதுக்குள்ள எவ்வளவு வெறுப்பு, கோபம், பிரிவு இருக்கிற வரைக்குமாவது சந்தோஷமாயிருங்க. பணநோய் இல்லையென்றால் மனநோய் உன்னை தீண்டாது பிணமாய் முடியும். இந்த வாழ்க்கை பயணத்தில் கவனமாயிருங்கள். வானம் என்றால் வெயில், மழை, பனி எல்லாம் வரும். வாழ்க்கை என்றால் எல்லாம் வரும். சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்.